ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். நான் ஒரு ஷார்ட்ஸ் போடையில ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. சிஸ்டர் எனக்கு சிக்கன் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு போடுங்கன்னு சொன்னாங்க. பட் அவங்க சிக்கன் பிரட்டல்ங்கிறது சிக்கன் கிரேவியா இல்லை சிக்கன் வறுவலான்றது எனக்கு சரியாக புரியலை. பட் இப்போ நான் சிக்கன் கிரேவின்னு நினச்சி இதை போடுறேன். இதை பார்த்த பின்னாடி அந்த சிஸ்டர் இதை நான் கேட்கல, வறுவலைத்தான் பிரட்டல்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். இப்போ என்னுடைய ஸ்டைலில் 5 நிமிஷத்துக்குள்ளேயே சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி நான் சொல்கிறேன். எல்லாரும் கேட்டு அதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணி உங்கள் வீட்டில் எல்லாரையும் மகிழ்வித்து விடுங்க. ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கலக்கி 1க்கு 2 தடவை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையானது வதக்கி அரைக்கவும் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கும் மொத்தமாக எடுத்துக்கிருவோம். அதுக்கு 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, இஞ்சி, அதுக்கு பேர் என்ன கல்பாசி, இதெல்லாம் தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சோன்னு போட்டு அது பொரியவுமே அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, அந்த வாசனை பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த அப்புறம் மிளகு எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வதக்க ஆரம்பிக்கணும். ஓகே, நான் திருப்பியும் சொல்கிறேன். அந்த வெங்காயம், தக்காளி 4 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். நான் சீரகம் டிஸ்பிளேயில் காமிக்கலை, நீங்கள் அதையும் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அப்புறம் 2 அன்னாசிப்பூ, 2 இது எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 வெள்ளைப்பூடு. அதை தனியாக நம்ம வதக்குறதுல சேர்க்காம தனியாக எடுத்து பின்னாடி தனியாக அதை அரைக்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதை ஒரு பக்கமாக ஆற வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை ஊற்றி தாளிதத்துக்குரிய பொருட்கள்லாம் போட்டுருவோம். இதே மாதிரி சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, அந்த வாசனைக்காக போடுவோம் பார்த்திங்களா மசாலா ஐட்டங்கள், அதெல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று மெதுவாக போடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டேஜில் பொரிய ஆரம்பிச்சிரும். மொத்தமாக போட்டோம் அப்படின்னா ஒன்று நல்லா பொரியிறதுக்கு நேரமாகும், ஒன்று சீக்கிரத்தில் பொரிஞ்சிரும். அப்போ ஒன்று கருகிரும், ஒன்று இது பண்ணிடும். அதனால் நம்ம தனித்தனியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா போடுவோம். ஓகே, சோம்பு போட்டாச்சு, மிளகு போட்டாச்சு, அதுக்கப்புறம் கல்பாசி பூ போட்டாச்சு, அப்புறம் 2 பிரியாணி இலை, இதெல்லாம் போட்டு பின்னாடி நம்மளுடைய கல்பாசி, பட்டை இதெல்லாம் நம்ம 1, 2 தொண்டு போட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கே கொஞ்சம் போட்டிருக்கிறோம்ல, அதனால் தாளிதத்துக்கு கொஞ்சமாக போதும். ஓகே, அதில் எடுத்து வச்ச கொஞ்சோண்டும் பெரிய வெங்காயம். ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்கிட்ட இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, சின்ன வெங்காயம் இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்க, சின்ன வெங்காயம் போட்டால்தான் எல்லாமே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம்னா ஒரு கைப்பிடி அளவு. அப்புறம் ஆல்ரெடி தனியாக நான் வெள்ளைப்பூடு, இஞ்சி எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை பேஸ்ட்டு பண்ணி எடுத்து அதையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் எப்பயுமே நம்ம எந்த குழம்போ, வறுவலோ, பொரியலோ எது செஞ்சாலும் நம்ம முதல்ல சட்டி சூடேறுற வரைக்கும் தான் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம சிம்மில் வச்சு செஞ்சோம். சிம்ன்றது ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க, ஒரு மீடியத்தில் வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கணும் அப்படின்னாத்தே நமக்கு அந்த குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம வேலை சீக்கிரம் பார்த்து முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வேகமாக செஞ்சோம்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் குறைபாடாகத்தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம், தக்காளி வதங்கின பின்னாடி அந்த நம்ம மஞ்சப்பொடி போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த சிக்கனையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி போடுங்க. உங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்கல்ல, அந்த குழம்பு மிளகாப்பொடி போடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு கடையில் வாங்கியிருக்கிற ஒரு மல்லிப்பொடி, அதுக்கு அடுத்தபடியாக வாங்கிக்கங்க, எடுத்துக்கங்க. இது குழம்பு மிளகாப்பொடி அப்படிங்கிறதுனால
நான் 2, 3 ஸ்பூன் போடுறேன். நீங்க வந்து தனியா கடையில வாங்குறீங்க அப்டின்னா வந்து, அ கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தியா இருக்கும். அதனால கொஞ்சம் குறைச்சே போடுங்க. இப்போ வந்து நான் வீட்ல அரைச்ச மொளகா பொடியும் போட்டுட்டு, கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா. ஃபர்ஸ்ட்டு மொளகா பொடி போட்டு அடுத்து போட்டேன் பார்த்தீங்களா, அதான் கரம் மசாலா. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லிப்பொடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டா நல்லாயிருக்கும். வீட்டு குழம்பா பொடியே போதும். பட் மல்லிப்பொடி போட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டா இருக்கும். அதனால தான் நான் வந்து அத போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு 2 நிமிஷங்கிறது அதிகம். சும்மா அப்படியே போட்டு எல்லாமே கோட்டாகுற வரைக்கும் அ ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு, நமக்கு வந்து அப்புறம் தண்ணி ஊத்திக்கிறலாம். தண்ணி ஊத்திட்டு நமக்கு கிரேவி டைப்பில வேணும்னா தண்ணி கொஞ்சமா வைக்கணும். கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு வேணும் அப்படின்னா, கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தணும். ஐயோ! அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அத ஃபர்ஸ்ட்டு அரைச்சுட்டு வந்து, அதையும் போட்டு, அதையும் 2 சுத்து சுத்திட்டு, அதாவது அடுப்புல போட்டு பெரட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி ஊத்திட்டு, உப்ப போட்டுக்குருவோம். உப்ப போட்டுட்டு மூடி வச்சு ஒரே ஒரு விசில் நம்ம வந்து விட்டோம்னா போதும். ஏன்னா முதல்லயே நம்ம வந்து குழம்ப வந்து குக்கர போட்டு மூடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து குழம்ப கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம குக்கருக்கு விசில் போட போகிறோம். அதனால அப்படி விசில் போட்டுட்டோம் அப்படின்னா, ஒரே ஒரு விசில்லையே நம்ம எடுத்துறது பெட்டர். ஓகேவா? ஓகே. விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே. இன்னும் விசில் வந்துருச்சு. கீழ இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறம், அதை எடுத்து இறக்கிட்டு, தொறந்து ஓப்பன் பண்ணிட்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லி இலையும் நீங்க வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா, இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். ஓகே. ஃபைனல் டச்சு இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம ஃபைனலா சாப்பாட போட்டு, அதில இந்த குழம்பையும் ஊத்தி, சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு? ஓகே. வாங்க. போய் தட்ட எடுத்துட்டு வந்து சாப்பாட போட்டு, இந்த குழம்பு ஊத்தி, அந்த உள்ள இருக்க சிக்கன எடுத்து வச்சு சாப்பிடுவோம். சூப்பரா வேற லெவலா இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.